உன் கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றியோடு இரு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டுகொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. துணிச்சலோடு செயல்பட எப்போது முடிவு எடுத்து விட்டீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விதி என்று எதையும் விட்டு விடாதே. உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. விதி என்று சொல்லி சில விஷயங்களை நீ மறந்து உன் மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி வாழ்க்கை முழுக்க உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடினால் வலிகளை மட்டுமல்ல உன் வாழ்க்கையையும் மாற்றிவிடலாம். இன்னமும் நமது வாழ்க்கை ஒழுங்காகவில்லையே என்று வருந்தாதீர்கள். உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஒழுங்காகிவிடும். நீங்கள் செலவிடும் நேரம்தான் உங்களது வாழ்க்கையாகவே மாறுகிறது. நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள், எதற்காக செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களின் எதிர்காலமே உருவாகிறது. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் இப்போது செலவிடும் ஒவ்வொரு நொடியையும் நினைத்து பயம் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் சரியானதற்கு செலவிடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் சரியானதாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சிலர் குற்றம் குறைகளுடன் கீழான நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் உயர்ந்த லட்சியங்களை அறியாமல் இருப்பதும் அதை நோக்கி பயணம் செய்யாமல் இருப்பதும் தான். உங்கள் லட்சியங்கள் எப்போதும் உயர்வானதாக இருக்கட்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்வும் உயர்வு பெறும். எதற்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களின் கவலைகள் நாளைய துயரங்களை அழிக்கப் போவதில்லை. மாறாக உங்களுடைய இன்றைய வலிமையை அழித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. அப்படி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்காக வருந்தாமல் உங்கள் வெற்றிக்கான பாதை துவங்கிவிட்டது என்று நினைத்துக்கொண்டு எதையும் கடந்து சென்று கொண்டே இருங்கள். செடிகள் கூட வருந்துவதில்லை பூக்கள் உதிர்ந்து விடுகிறதே என்று. ஏனென்றால் மறுநாள் மீண்டும் அவை மலரும் என்ற நம்பிக்கை இருப்பதால். எதை இழந்தாலும் எவ்வளவு இழந்தாலும் அதை மீண்டும் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பவர்களின் வாழ்க்கையும் எப்போதும் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும். எல்லோரும் குறை சொல்கிறார்களே என்றும் எல்லோரும் பழி சொல்கிறார்களே என்றும் வருந்தாதீர்கள். பழி சொல்ல 10,000 பேர் வருவார்கள். ஆனால் நமக்கு வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள். நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும். பழி சொல்லும் யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் அவர்களை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீர்கள். மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாததற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். அமிர்தமே கிடைக்க பெற்றாலும் அதில் திருப்தி அடையாமல் அதைவிட சிறப்பான வேறு ஏதோ ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாதவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவது என்றுமே கடினம்தான். எதுவும் தானாகவே வளர வேண்டும். அனுபவத்தாலும் அதனால் வரும் படிப்பினையினாலும் நாமே கற்றுக்கொள்வதை தவிர வேறு எதற்கும் எதிலும் மதிப்பு இல்லை. எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் சரியானதல்ல. அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியானது நமது ஆழமான சிந்திக்கும் ஆற்றலை சிதைத்துவிடும். கோபத்தில் இருக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்படி சரியானதாக இருப்பதில்லையோ அதேபோல் நாம் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியில் இருக்கும்போது எடுக்கின்ற முடிவுகளும் நிச்சயம் எதிர்மறையான விளைவுகளையே தரும். இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் இருக்கும்போது எந்த முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பதே நல்லது. வெற்றியை அடைவதற்கு குறுக்கு வழிகள் என்று இங்கு எதுவும் இல்லை. அப்படியே தவறான வழியில் அதை அடைந்து விட்டாலும் அதை நீண்ட நாட்களுக்கு பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. கீழ்த்தரமான தந்திரங்களினால் இந்த உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. நம்மிடம் உள்ள மிகப்பெரிய சொத்தும் மிகப்பெரிய ஆயுதமும் நமது மனம் மட்டும்தான். அதற்கு சரியாக பயிற்சி அளித்தால் அளப்பரிய செல்வங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் எல்லோராலும் எளிதாக அடைந்துவிட முடியும்.
எதை இழந்தாலும் எல்லாம் மாறும் என்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மீண்டும் அனைத்தையும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றி என்பது கதவை போன்றது. தட்டி பாருங்கள். திறக்கவில்லை என்றால் முட்டி திறக்க முயற்சி செய்யுங்கள். முட்டியும் திறக்காத கதவை உடைத்து விடுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடு. அதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. வாழ்க்கைக்கு தேவையானதை தேடுகிறேன் என்று ஓடி ஓடியே வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அவ்வப்போது கிடைக்கும் சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்துக் கொண்டே அடுத்ததை நோக்கி நகருங்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் இன்றே செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் செயல்பாடுகள்தான் உங்களை வரையறுக்கும். உங்கள் செயல்பாடுகள்தான் உங்களையும் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். எதை பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் முதலில் சாதித்துவிட்டு பேசுங்கள். இங்கு சொல்வது என்னவென்று யாரும் பார்ப்பதில்லை, சொல்வது யார் என்றுதான் எல்லோரும் பார்ப்பார்கள். நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன் முதலில் நீங்கள் சாதித்து காட்டுங்கள். சாதித்தவர்களின் வார்த்தைகளைத்தான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். தோற்றவர்களின் பேச்சுக்களை யாரும் கேட்க விரும்புவதில்லை. எது நடந்தாலும் கடந்து செல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் நம் எல்லோருடைய வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக அங்கேயே துவண்டு போய் நின்று விட்டால் வாழ்க்கை அங்கேயே முடங்கிவிடும். கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த 2 விஷயங்களை மட்டும்தான். அதனால் என்ன, அடுத்தது என்ன என்பதைத்தான். நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. அடுத்ததை நோக்கி நகர்ந்தால் மாற்றங்கள் நிகழாமல் இருக்க போவதும் இல்லை. கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நாம் சந்தித்த பிரச்சனைகளும் அதை நாம் எதிர்கொண்ட விதமும் நமக்கு புதிய நம்பிக்கையை தரும். எதிலும் ஆரம்பம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். விட்டுவிடாதே. கற்றுக்கொண்டு கடந்து செல்ல முயற்சி செய். உன்னால் எதையும் வெல்ல முடியும். நீங்கள் எதிலும் பலவீனமாக இருப்பது கூட ஒரு பாவம்தான். அந்த பலவீனத்திற்கான ஒரே பரிகாரம் வலிமையை குறித்து சிந்திப்பதும் அதை செயல்படுத்துவதும் தான். உங்களை விட பலம் குறைந்தவர்களை வீழ்த்தி விடுவது ஒன்றும் வீரம் அல்ல. அளவற்ற பலமும் பெண்மைக்குரிய இரக்க இதயமும் பெற்றவனே உண்மையான வீரன். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உங்களிடம் உங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு எந்த வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள். எதிலும் வலிமை உடையவர்களாக இருங்கள். வெற்றியை அடைவதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது அதுதான். வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை எப்போது முடிந்துவிடும் என்பது யாருக்கும் தெரியாது. வாழ்ந்து மறைவதற்கு முன்னால் நாம் வாழ்ந்ததற்கான அழியாத அடையாளத்தை எதையாவது இந்த பூமியில் விட்டுச் செல்வதுதான் நாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான சரியான அடையாளம். நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாம் மட்டுமே முழு பொறுப்பு. நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் நம்மை நாமே உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே உள்ளது. ஒருவேளை நாம் இப்போது இருக்கும் நிலைக்கு நம்முடைய முன்வினைகளின் பலன்தான் காரணம் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் தற்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களால் தான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக வந்து அந்த இறைவனே உங்களுக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து வருந்தாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை நினைத்து மட்டும் வருத்தம் கொள். உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உள்ளும் புறமும் தூய்மை பெறுவதை விரைவில் உன்னால் உணர முடியும்.
உனக்கு நீயே எல்லாமுமாக இருக்கிறாய். உனக்குள் எல்லா ஆற்றல்களும் அறிவும் இருக்கின்றன என்பதை நீ உணர்ந்த பிறகும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்பது என்பது மிகப்பெரிய தவறு. உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் தகுதியும் தானாகவே உயரும். நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எந்த நம்பிக்கை உங்களை வழி நடத்துகிறதோ, எந்த நம்பிக்கை உங்களை உயர்த்துவதாக உணர்கிறீர்களோ, அது மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையை எதற்காகவும் கைவிட்டு விடாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை மற்றவர்களிடம் திணிக்கவும் செய்யாதீர்கள். மற்றவர்களின் நம்பிக்கைகளை சிதைக்கவும் செய்யாதீர்கள். உங்கள் தேடுதல் சரியானதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளும் சரியானதாகவும் சிறந்ததாகவும் தான் இருக்கும். உங்கள் தேடுதல் எப்போதும் உங்களை உயர்த்துவதாக மட்டுமே இருக்கட்டும். என்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் என்று மணிக்கணக்கில் நிறைய பேசிக்கொண்டே இருப்பதை விட குறைந்த அளவு செயல்களை செய்து காட்டுவதே வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கான ஒரே வழி. உங்களிடம் திட்டங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு செயல்தான் உங்களை உயரங்களை நோக்கி அழைத்துச் செல்லும். பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று திரும்பி பார்த்தால் அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு யாரையாவது கேலி செய்து கொண்டேதான் இருப்பார்கள். வேலையற்ற வீணர்களின் செயல்களுக்காக உன் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அடுத்தவர்கள் என்ன சொன்னால் என்ன, அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். காரணம், வாய் அவர்களுடையது. அதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் நீ உன் மனதிற்கு பிடித்தபடி வாழு. ஏனென்றால் நீ வாழும் வாழ்க்கை உன்னுடையது. தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனியாய் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது. உன் துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து சொல்வது என்பது உங்களுக்கு வேண்டாத வேலை. மற்றவர்களை திருத்துவது உங்கள் வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு உங்களது குறைகளை கண்டுபிடித்து அதை திருத்த முயற்சி செய்வதே சிறந்தது. யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு காதுகள் மட்டுமே இருக்கின்றன, மூளை கொஞ்சமும் இல்லை என்றுதான் அர்த்தம். தோல்வியால் விழும் அடிகளை பொறுத்துக்கொள். உளி பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கும். அது தன் தலையின் மேல் விழுகின்ற அடிகளை பொறுத்து கொள்வதால் தான் அது மிகப்பெரிய பாறைகளை கூட இரண்டாக பிளக்கும் வலிமையை பெற்றுள்ளது. உங்கள் மீது விழும் அடிகளையும் பொறுத்து கொண்டு நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்களுக்காகவே காத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதீர்கள். இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வலிகளே நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். வேறு யாருக்கும் பயந்தோ பணிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை. சுலபமான பாதைகளில் அல்ல, கடினமான பாதைகளில்தான் சுவாரஸ்யங்களும் நிறைந்திருக்கும். சுகமான வாழ்க்கையில் அல்ல, சிரமமான வாழ்க்கையில்தான் நிறைய அனுபவங்களும் கிடைக்கப் பெறும். எனவே வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கடினமான சூழல்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். இங்கு வாழ்க்கை நமக்கு வசமாவதும் விஷமாவதும் நம் கைகளில்தான் உள்ளது. ஊக்கம்தான் உன்னை உயர்ந்த நிலைக்கு வழி நடத்தும். அதற்காக உன்னை ஊக்கப்படுத்த இன்னொருவரை எந்த நிலையிலும் எதிர்பார்க்காதே. நீயே உன்னை ஊக்கப்படுத்தும் சக்தியாக இருந்துவிடு. ஒழுக்கம்தான் நீ அடையும் உயர்ந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுக்கும். உன்னுடைய ஒழுக்கத்தை எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாதே. அது உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வைத்துவிடும்.
உத்வேகமும் உற்சாகமும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் முயற்சியும் நம்பிக்கையும் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். நம்மிடத்தில் உற்சாகம் இருந்துவிட்டால் மிகப்பெரிய கடினமான செயல்களை கூட எளிதாக முயற்சி செய்தாலே அதில் வெற்றியை அடைந்துவிட முடியும். தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போகாதீர்கள். கரையில் மோதி சிதறி போனாலும் மீண்டும் மீண்டும் கரையை நோக்கி வருகின்ற கடல் அலைகளைப் போல எத்தனை முறை உங்கள் முயற்சிகளில் தோல்வி அடைந்தாலும் அதற்காக சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்கள். உங்களின் விடாமுயற்சி நிச்சயம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். நம்பிக்கையுடன் முடியும் என்று எண்ணும் போது உங்களுக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பாதைகளும் இங்கு அடைக்கப்படுவதில்லை. இன்னமும் நீங்கள் சில கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள், அவ்வளவுதான். முயற்சிகளுக்கு நீ அடிமை என்றால் வெற்றிகள் உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். இதை தவிர்த்து நீ வேறு எதற்கு அடிமையாக மாறினாலும் உனது வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாக மாறிவிடும். எது ஒன்றையும் முழுதாக புரிந்து கொள்ளாமல் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். உடைந்து போன பேனாவால் எப்படி எழுத முடியாதோ அதை போன்றே முயற்சியில்லாத மனிதனால் தன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை அவனால் உருவாக்கிக் கொள்ளவே முடியாது. சரி என்றோ தவறு என்றோ இந்த உலகில் நிலையாக எதுவுமே இல்லை. எல்லாமே அந்தந்த பொழுதில் அவரவர் மனதை பொறுத்து மாறக்கூடியதுதான். இன்றைய தவறு நாளை சரியாகவும் மாறலாம், இன்றைய சரி நாளை தவறாகவும் மாறிப்போகலாம். நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள். எதிர்மறையான சிந்தனை உங்களுக்குள்ளேயும் வெளியேயும் அழிவுகளை மட்டுமே உண்டாக்கும். நேர்மறையான சிந்தனைதான் உங்களை சுற்றி புதியவற்றையும் நன்மைகளையும் உண்டாக்கும். நாம் எப்போதுமே வாழ்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்னும் வாழத் தொடங்கவில்லை. நீங்கள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்காக எப்போது செயல்படத் தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்குகிறீர்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்களை என்றும் மறவாதீர்கள். ஒன்று, மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது. மற்றொன்று, மற்றவர் சிரிக்கும்படியும் வாழக்கூடாது. மற்றவர் வியக்கும்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு போவதில் உறுதியாக இருங்கள். நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசம் இன்றி தயங்காமல் மன்னிப்பு கேட்டுவிடு. நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில். இந்த 2 இடத்திலும் நீ அமைதி காத்தால் உன்னையே குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள். ஒரு நாளில் ஒரு முறையாவது உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். கண்டிப்பாக விரைவில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடியே மாறும். ஏனென்றால் எண்ணம் போல்தான் வாழ்க்கை. வெற்றி பெறும் வரை நிற்காமல் குதிரையைப் போல் வேகமாக ஓடு. வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் நீ பெற்ற வெற்றி உன்னோடு நிலைத்திருக்கும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. எந்த நிலையிலும் நீங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். வெற்றியும் உங்களை ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் விழும்போது என்னவாக இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எழும்போது என்னவாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். விழுந்தால் விழுந்தே கிடக்காதீர்கள், வீறு கொண்டு எழுங்கள். வீழ்த்தியவர்களே உங்களை கண்டு வியக்கும் அளவிற்கு. எல்லாவற்றிற்கும் சுயநலமாக இருப்பதும் ஒழுக்கக்கேடானதுதான். சுயநலமின்மையே நல்லொழுக்கம் என்பதையும் உணருங்கள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆசைகளுக்கு அடிமையாகி விடுவதுதான் மிகப்பெரிய தவறு. ஆசைகளுக்கு அடிமையாகிவிட்டால் பிறகு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. உன்னை யாராவது தூக்கி எறிந்துவிட்டால் அதற்காக வருத்தப்பட்டு
விழுந்த இடத்திலேயே புதைந்து விடாதே. தூக்கி எறிந்த இடத்தில் நீ மரமாக உயர்ந்து காட்டு. உன்னை தூக்கி எறிந்தவர்களே அண்ணாந்து பார்க்கட்டும். இறைவன் உங்களுக்கென்று ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அது எப்படியும் உங்களை வந்து சேர்ந்துவிடும். உங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். சரியான நேரத்தில் பல மடங்கான பலன்கள் உங்களை நிச்சயம் வந்தடையும். நாம் யாரும் பிறக்கும் போதே மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை. வலிகளுடனும் அழுகையுடனும் தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் நமக்கான மகிழ்ச்சியை நாமே உருவாக்கிக் கொள்ளும் திறமையுடன் தான் பிறந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் போகலாம். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நிச்சயம் உங்களுக்கு தரும். வாழ்க்கையில் லட்சியம் மட்டுமே மனிதனால் தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை உண்மையில் வெறுமையானது. வாழ்க்கை இன்னும் பல வருடங்கள் இருப்பினும் உங்கள் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட சிறப்பானதாக மாற சில நொடிகளே போதுமானது. அதுவரை உங்கள் இலக்கை நோக்கிய உழைப்பை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் மாற்றிவிடாதீர்கள். தோல்வி என்பது கடினமானதுதான். ஆனால் வாழ்க்கையில் எதையும் முயற்சிக்காமலே இருப்பது தோல்வியை விட மிக மோசமானது. வாழ்க்கையில் வெற்றி என்பது லட்சங்களிலும் கோடிகளிலும் பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, உங்களின் மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் தொலைத்து விடாமல் இருப்பதும் தான். உங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் இயலாதவர்கள். அவர்களை பார்த்து புன்னகை செய்துவிட்டு சோர்ந்து போகாமல் கடந்து செல்வதுதான் தன்னம்பிக்கை, வீரம் எல்லாம். இந்த உலகில் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் நிச்சயம் வெற்றியில்தான் முடியும். உங்கள் மனதில் வேதனைகளும் சுமைகளும் அதிகமாகிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் பலம் கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கே பலுவாக மாறிவிடும். ஒருபோதும் உன்னை நீயே பலவீனமாக நினைத்துக் கொள்ளாதே. உன் பலவீனமான எண்ணம்தான் ஒவ்வொரு முறையும் உன்னை தோல்வியை நோக்கி மிக வேகமாக இழுத்துச் செல்கிறது. எவர் மனதில் மரணத்தைக் கண்டு பயம் இல்லையோ, எவர் தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழு மனதுடன் ஒப்படைத்து விடுகிறாரோ, அவரிடம் வீரமும் திறமையும் இயற்கையாகவே நிறைந்திருக்கும். உங்களிடம் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்துள்ளது. நம் அனைவருக்கும் ஒளிமயமான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை நம்புங்கள். உங்களின் கடினமான உழைப்பு ஒன்றை மட்டும் விலையாக கொடுத்துதான் அதை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றிக் கொள்வதுதான் உனக்கு நல்லது. எதற்காகவும் தயங்கி நின்று உன் வாய்ப்புகளை வீணாக நழுவ விடாதே. நீ எதையும் முடியும் என்று உறுதியாக நம்பும்போது முடியாதது என்று அங்கு எதுவும் இருக்க வாய்ப்புகளே இல்லை. உங்கள் எண்ணங்கள்தான் உங்களின் பலம். உங்களின் பலம்தான் உங்களுடைய எதிர்கால வாழ்வு. பலவீனம்தான் உங்களின் மரணம். உங்களின் பலவீனங்கள் எந்த சூழலிலும் உங்களை வீழ்த்திவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை எதிர்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்வை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தவறு நிகழ்ந்துவிட்டால் பொய் சொல்லி அதிலிருந்து தப்பிக்க நினைக்காதீர்கள். உண்மையை ஒப்புக்கொண்டு அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சொல்லும் பொய் என்றும் உங்களை வாழ விடாது. உண்மை உங்களை எப்போதும் சாக விடாது. எப்போதும் பொறாமை குணத்தை மட்டும் கொஞ்சம் விலக்கியே வையுங்கள். அப்போதுதான் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான செயல்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது ஒருபோதும் கூடாது. மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தும் போதுதான் அவன் வெற்றியை நோக்கி விரைவாக முன்னேறுகிறான். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லி புலம்பாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பதை நீ சந்திக்கும் சோதனையிடம் சொல்.
வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி கவலை கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் விடாமுயற்சியின் பலனாக மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கும். நீங்கள் விரக்தியில் இருக்கும்போது உங்களை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறிய உதவும் மகத்தான சக்தி உங்களின் மன உறுதி மட்டுமே. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. நீ விரும்பியபடி அதை அமைத்துக்கொள். வாழ்வில் எழுந்து நிற்க துடிக்கும் ஒவ்வொருவரையும் வீழ்த்த அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே எப்போதும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் தகர்த்து தாண்டினால்தான் வாழ்வில் நாம் எழுந்து நிற்கவே முடியும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இன்று நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நாளை நீ கீழே விழும் சமயங்களில் உன்னை சுமக்கும். உங்கள் வாழ்க்கையில் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. வருகின்ற கஷ்டங்களை கடந்து செல்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் போது நம் வேகத்தை குறைக்க சிலர் வேகத்தடைகளாக நம் பாதையின் குறுக்கே வந்து நிற்பார்கள். உறுதியான உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்தெறிந்து நம் பாதையில் சீறி பாய்ந்து செல்ல முடியும். இன்று உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளாமல் தவிர்த்தால் நாளை உங்கள் செயல்களில் நீங்கள் சிறந்தவர்களாக விளங்க முடியாது. உனக்கு அருகே உள்ளவர் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றுவிட்டால் அதை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. நீ போராடி தோல்வி பெற்றாலும் அதை எண்ணி பெருமைப்படு. வாழ்க்கையில் நாம் இப்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது முக்கியமில்லை. ஏதேனும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நம் மன தைரியம். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இம்மூன்றையும் பின்பற்றும் எந்த ஒரு மனிதனும் தான் ஈடுபடுகின்ற எந்த ஒரு காரியத்திலும் தோல்வி அடைவது மிகவும் அரிதானது. உங்கள் கண்கள் அறியாததையும் உங்கள் மனம் அறியும். உங்கள் மனதின் அளப்பரிய சக்திகளை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைவருக்கும் பொதுவானதுதான். இங்கு பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் என்று யாருமே இல்லை. பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் அணுகும் முறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகுங்கள். வாழ்க்கையில் எதற்காகவும் இழந்தவைகளை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். ஒரு மரம் தன் இலையை இழக்கும் போதெல்லாம் அதே இடத்தில் பல புதிய இலைகள் வளருகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடமைகளுக்கு நீங்கள் தலை வணங்கினால் வாழ்க்கையில் வேறு யாருக்கும் நீங்கள் தலை வணங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் கடமைகளை நீங்கள் தட்டி கழித்து விட்டால் நீங்கள் உங்களின் கடைசி காலம் வரை மற்றவர்களிடம் தலை வணங்கி நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுவிடும். வெற்றியாளர்கள் ஒருபோதும் தோல்வியே அடையாதவர்கள் அல்ல. ஆனால் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தங்கள் இலக்கை விட்டு விலகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் உறுதியானவர்கள். எந்த ஒரு செயலிலும் நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் இல்லை என்றால் அதில் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் தோல்வி அடைவதற்கும் வாய்ப்புகளே கிடையாது. நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் பலர் தரும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறந்து விடாதே. மற்றவர்கள் அவர்களுக்கு நாம் தேவைப்படும் போது மட்டும் நம்மை தேடுகிறார்களே என்று வருந்தாதீர்கள். இருள் சூழ்ந்து கொண்ட பிறகு நினைவுக்கு வரும் மெழுகுவர்த்தியைப் போல உங்களையும் வெளிச்சம் தரும் ஒளியாக பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கீழே விழுந்தால்தான் எழ வேண்டும் என்று தோன்றும். தோல்வி அடைந்தால்தான் வெற்றிக்காக போராட வேண்டும் என்று தோன்றும். வீழ்ச்சிகளாலும் தோல்விகளாலும் நீங்கள் உடைந்து விடாதீர்கள். அனைத்தையும் உடைத்தெறிந்து வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள். உங்களை முழுமையாக அறிந்து கொள்ள அனைவருக்கும் தகுதி இல்லை. மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொண்டு உங்களை விமர்சிக்கட்டும். கடைசியில் உங்கள் செயல்களால் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் யார் என்று. உங்களால் முடியாது என்று எல்லோரும் சொன்னபோதும் ஒருவேளை உன்னால் முடியக்கூடும், நீ முயற்சி செய்து பார் என்று உனக்குள்ளே கேட்கும் சிறிய குரல்தான் உன் மிகப்பெரிய தன்னம்பிக்கை.
உன் வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று எப்போதும் நினைக்காதே. உன்னோடு உன் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஓடாதே, விழுந்து விடுவாய் என்று சொல்பவர்கள்தான் இங்கே அதிகம். விழுந்து விடாமல் ஓடு என்று சொல்பவர்கள் இங்கே மிகவும் குறைவு. யாருடைய எதிர்மறையான சொற்களையும் காதில் வாங்காதே. அது உன்னை வாழ்வில் முன்னேற விடாமல் தடுத்துவிடும். பலர் தந்த அவமானங்களும் சிலர் தந்த துரோகங்களும் தான் உன் வாழ்வை செதுக்கும் உளியாக இருக்கும். அதை கொண்டு உன் வாழ்க்கையை நீயே செதுக்கிக்கொள். உளி சிலையை செதுக்கும், பிறர் தருகின்ற வலிகள்தான் உன்னை செதுக்கும். முயற்சி செய்ய மட்டும் ஒருபோதும் தயங்காதே. நீ தொடர்ந்து முயற்சிக்கும் போது முட்கள் கூட உன்னை முத்தமிடும். நீ நம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சியை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ அந்த நொடியே அவனுடைய திறமைகளும் அவனை கைவிட்டு விடுகிறது. வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக வருகிறது, வெற்றி குறைவாக வருகிறதே என்று வருந்தாதே. ஒரு செடியில் இலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதில் பூக்கும் குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம். உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை, ஊமையாக இருந்தாலே போதும். பல இடங்களில் ஜெயிப்பதற்கும் சில இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். தவறான வழியில் கூட்டத்தோடு பயணிப்பதை விட சரியான வழியில் தனியாக பயணிப்பதே சிறந்தது. வாழ்க்கையில் எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை எப்போதும் உன்னை கைவிடாமல் தாங்கி பிடிக்கும். நம்பிக்கையோடு முன்னேறிச் செல். ஒவ்வொரு நொடியும் உங்களால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி உங்களுக்குள் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்களின் எண்ணங்கள் மட்டும்தான். உங்கள் எண்ணங்களை சரி செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை எப்போதும் உங்கள் வசம்தான். நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. வாழ்க்கை இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று சிலருக்கு ஆசை. வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என்று பலருக்கு கவலை. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமில்லை. நம் பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழித்து கொள்ளப் போவதில்லை. தன்னம்பிக்கையோடு உழைப்பவன் என்றும் தோற்று போவதில்லை. இந்த உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் எல்லாம் தங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை உணர்ந்தவர்கள்தான். உனக்குள்ளே அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் யாராலும் வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீயும் நம்பினால் அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தி நீயும் மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற முடியும். தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி, தன் செயல்களால் கிடைப்பதே வெற்றி. உங்கள் செயல்கள் எதுவானாலும் அது வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் உங்கள் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்கங்கள் உங்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிவிடும். ஒவ்வொரு புதிய நாளையும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொள்வதற்கான மற்றொரு மகத்தான வாய்ப்பாக எண்ணி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி பெற உங்கள் இலக்கின் மீது நீங்கள் அதிக பக்தி கொண்டவராக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் தவறான பாதையில் தவறான நபர்களுடன் சேர்ந்து செல்வதை விட ஒன்றுமே செய்யாமல் தனிமையில் அமர்ந்திருப்பதே நல்லது. வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்முடைய சிறந்த சிந்தனைகள் மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். உங்கள் வாழ்வின் லட்சியங்கள் குறித்த எண்ணங்களில் எப்போதும் உறுதியாக இருங்கள். வாழ்க்கையில் நிகழ்ந்ததை மறக்கவும் முடியாது, நிகழ்வதை தடுக்கவும் முடியாது, நிகழப்போவதை யாராலும் நிறுத்தவும் முடியாது. இவை அனைத்தையும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை.
வாழ்வில் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கும் போதும், செல்லும் பாதை கரடுமுரடாக இருக்கும் போதும், கையிருப்பு குறைந்து கடன் தொல்லை உங்களை நெருக்கும் போதும், உனது பொறுப்புகள் அதிகமாகி உன்னை அழுத்தும் போதும் அவசியமானால் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் எந்த சூழலிலும் இவைகளைக் கண்டு பயந்து உன் வாழ்க்கை பாதையிலிருந்து ஒதுங்கிவிடாதே. பிறரை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது பலம் அல்ல, நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய பலம். கழிந்ததை எண்ணி கலங்காதே, சென்றதை குறித்து சிந்திக்காதே. இது உன்னை மேலும் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். கடன், பகை, நோய் இந்த மூன்றும் இல்லாமல் ஒருவன் குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே உண்மையில் உலகின் மிகப்பெரிய பணக்காரன், செல்வந்தன், எல்லாம். சில சூழ்நிலைகளை எதிர்கொண்டு போராடாதீர்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கேட்காதே. தாமரையை பார், ஒட்டாத நீரோடு எப்படி ஒட்டி வாழ்கிறது என்று புரிந்துகொள். வாழ்க்கையில் பிறரை அண்டி வாழ்வதை விட தனித்து வாழ்வதே மேலானது. நீங்கள் வாழ்க்கையில் உயர்வடைவதை உங்களை சுற்றியுள்ள எல்லோரும் விரும்புவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தரும். யாரும் ரசிக்கவில்லையே என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்கள் மதிப்பு தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இலக்காக வைத்து கடந்து செல்லுங்கள். சில நேரங்களில் சில இடத்தை விட்டு விலகுவது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் சில காலம் கழிந்த பிறகுதான் நாம் எடுத்த முடிவு சரியானது என்று உங்களுக்கே புரியும். வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு இரண்டே காரணங்கள்தான். ஒன்று யோசிக்காமல் செய்வது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக்கொண்டே இருப்பது. வலிமை என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது நமக்குள் வலிமை சேர்கிறது. சோர்வு என்ற சொல் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது நமக்கு சோர்வை தருகிறது. எந்த எண்ணங்கள் நம் மனதில் அதிகமாக உலவுகின்றதோ அந்த எண்ணங்களின் முழு உருவமாகவே நாம் மாறிவிடுகிறோம் என்பதே மிகப்பெரிய உண்மை. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை உருவாக்குகிறது. இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ அதுதான் நிச்சயம் நாளை உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஆசைகளும் விருப்பங்களும் அளவோடு இருக்கும் வரைதான் அது நம் வாழ்க்கைக்கான அழகு. அது அளவுக்கு மீறிவிட்டால் அதுவே நம் வாழ்வின் அழிவாக மாறிவிடும். வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு, தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு. முயற்சியை மட்டும் உன்னுடன் வைத்துக்கொள். அனைத்தையும் நீயே வைத்துக்கொள்ள விரும்பினால் வாழ்க்கை வலிகள் நிறைந்ததாய் மாறிவிடும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற இந்த 3 விஷயங்கள் மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும். உணர்ந்து கொள்வதற்கான இதயம், சிந்தனை திறன் உள்ள மூளை, ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய கைகள். பணத்தை விட நேரம்தான் அதிக மதிப்புடையது. பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் இழந்த நேரத்தை எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாது. தங்க நாட்காலியின் முன் கைகட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாட்காலியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் உட்கார பழகிக்கொள். ஒருவர் எது ஒன்றை அடைவதற்கு முழு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அவரை அதை அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. உன் இலக்கு எதுவோ அதை அடைவதற்கான தகுதிகளை முதலில் வளர்த்துக்கொள். அதன் பிறகு இந்த உலகில் எது தடுத்தாலும் உன் முயற்சியை மட்டும் ஒருபோதும் நிறுத்தாதே. நீ அடையவே முடியாது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய்.